ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பப்பாயா பிளான்ட்டை எப்படி லேயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இந்த பப்பாளி கிளையில் தான் லேயரிங் பண்ண போகிறேன். இந்த பப்பாளி கிளையில் 45 டிகிரி ஆங்கிளுக்கு பாதி அளவு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ண இடம் திரும்பி ரீஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு, அதாவது திரும்பி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு நான் இந்த டேப்பை வச்சு நான் அந்த இடத்த தடுக்கிறேன். இதனால் அந்த கட் பண்ண இடம் ரீஜாயிண்ட் ஆகாது, திரும்பி ஒட்டிக்காது. இதுதான் லேயரிங் பண்ணுறதுல முக்கியமான ஸ்டெப். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேயரிங் பண்ணுற இடத்த, அதாவது கட் பண்ணுற இடத்த ஸ்டெம்ப் கொஞ்சம் ஏஜ்டு ஸ்டெம்ப்பாக இருக்கணும். அப்போ தான் லேயர் பண்ணனா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேர்கள் நல்லாவே வரும். இது ரொம்பவே முக்கியம். பாருங்கள், கிராஃப் பண்ணுற டேப்பை நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்த ரீஜாயிண்ட் ஆகாமல் தடுத்துருக்கேன். இந்த கோகோபீட் தான் நான் பப்பாயா ஏர் லேயரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கோகோபீட்டை புழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, ஆனால் ஈரமாக இருக்கணும். அந்த மாதிரி கோகோபீட்டை நீங்கள் ஏர் லேயரிங்க்கு யூஸ் பண்ண பாருங்கள். நல்ல பலன் கொடுக்கும். இந்த கவரில் கோகோபீட் தேவையான அளவு போட்டுட்டேன், கட்டுற அளவுக்கு. இப்போ சணலை வச்சு நல்லா கட்டணும். நல்லா இறுக்கி கட்டுறேன். கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம லேயரிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம இந்த கிளையை தான் லேயரிங் பண்ண போகிறோம். இந்த கிளையில் நான் இப்போ லேயரிங் பண்ணுறதுக்காக சணலை முதல்ல கட்டிக்கிறேன். சணலை கட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோகோபீட் பேக்கில் நடுவில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாருங்கள், கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம லேயரிங் பண்ணுற இடத்த கரெக்டான பொசிஷனுக்கு நான் இப்போ வைக்கிறேன். வச்சு நான் இதை கட்டுறேன். பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு சொல்லிவிட்டு. நல்லா இறுக்கி டைட்டாக கட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி வேர்கள் சீக்கிரமாக வரும். கட்டி முடிச்சிட்டேன். இப்படியே விட்டிங்கன்னா அணில் இதை ஓட்டை போட்டு பார்க்கும், இல்லை குரங்கு ஓட்டை போட்டு பார்க்கும். அதனால் நான் இன்னொரு கவர் இது மேலே கவர் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் பாலித்தீன் கவர் தான். இந்த கவரை நான் இந்த பேக் மேலே சுற்றி கவர் பண்ணுறேன். பாருங்கள், சுற்றி கவர் பண்ணிட்டேன். இப்போ செல்லோ டேப் வச்சு நான் இதை நல்லா பேக்கிங் பண்ணுறதுக்காக சொல்லிவிட்டு நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணுறேன். செல்லோ டேப் யூஸ் பண்ணுறதால நல்லா க்ரீப்னஸ் இந்த கோகோபீட்க்கும் இந்த கிளைக்கும் இருக்கும். நல்ல ஃப்ரிக்ஷனால் நமக்கு வேர்கள் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இங்கே டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சது. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 39 நாள் கழித்து நான் இதை செக் பண்ணி பார்த்தேன். தேவையான அளவு இதில் வேர்கள் இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி நான் இதை வேறு ஒரு சின்ன பாட்டில் நடுறதுக்காக நான் இதை கட் பண்ண போகிறேன். பாருங்கள் வேர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். உங்களுக்கு காட்டுற இந்த கவரை பிரித்து எப்படி வேர்கள் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். கட் பண்ணக்குள்ளே பார்த்து கட் பண்ணணும். விவசாய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். பப்பாளி கிளையில் எப்படி பிரான்ச்சஸ் வர வைக்கிறது, அதாவது கிளைகள் நிறையா வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அது ரொம்ப ஈஸியான விஷயம். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த நோடுக்கு மேலேயும் கீழேயும் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. லைட்டாக கத்தி வச்சு கீழேயும் மேலேயும் கீறி விடுங்க. கீறி விட்டாவே போதும். இப்படி கீறி விடுறதால கொஞ்சம் எனர்ஜி இந்த மரத்துக்கு வேஸ்ட் ஆகும். அப்போ வேஸ்ட் ஆகக்குள்ளே இந்த மரம் அந்த இடத்த சரி பண்ணுறதுக்காக சொல்லிவிட்டு கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணும் அந்த இடத்த சரி பண்ணுறதுக்காக. அதனால் இதன் மூலயமாக அந்த நோட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு புதிய கிளைகள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பப்பாளி மரத்தோட மெயின் பிரான்ச்சை நீங்கள், அதாவது மெயின் கிளையை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 கிளைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 39 நாளில் தேவையான அளவுக்கு வேர்கள் வந்திருக்கு. இந்த கிளையில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 காய்கள் இருக்குது.
பாருங்கள் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 அடி அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இப்போ நான் இதை ஒரு பாட்டில் வந்துட்டு நட போகிறேன். நடுறதுக்கு முன்னால் தேவையில்லாத இலைகளை நான் இதில் கட் பண்ணி எடுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கட் பண்ண பகுதியில் வந்துட்டு ரூட்டிங் பவுடர் அந்த மாதிரி வந்துட்டு அழுகிடாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பவுடர் யூஸ் பண்ணணுமோ அந்த பவுடரை வந்துட்டு யூஸ் பண்ண பாருங்கள். இல்லைனா இந்த கிளைகள் வந்துட்டு அழுகிட வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்துட்டு நாவியா ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா அருமையாகவே பலன் கொடுத்துட்ருக்கு. அதனால் நான் இதுவே வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங்ஸ் ஏதாவது வச்சு நீங்கள் க்ரோ பண்ணுறீங்கன்னா நாவியா ரூட்டிங் ஹார்மோன் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற கோகோபீட். இதுதான் மணல். பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு 50% எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால ஒரு மாதிரி இருக்குது, கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி. இதை நல்லா உடையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த லேயரிங் பிளான்ட் நடுறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தென்னை புண்ணாக்கு இல்லைனா எள்ளு புண்ணாக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பாருங்கள் இதான் பாட். இந்த பாட்டில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நல்லா ட்ரைன் ஆகிறதுக்காக நான் இதுக்கு இந்த பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு கல்லை வந்துட்டு போடுறேன். கல் போடுறதால வந்துட்டு நல்லா ட்ரைன் ஆகும் வாட்டர் இந்த இதிலேருந்து. இந்த பாட்டில் பாதி அளவு பாட் மிக்ஸ் கலவையை ஃபில் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம பப்பாயா லேயரிங் பண்ண கிளை. பாருங்கள் எவ்வளோ வேர்கள் இருக்குதுன்னு. 39 நாளில் இவ்வளோ வேர்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த கிளை என்னால் வந்துட்டு உருவாக்கப்பட்ட இந்த கிளை நான் வந்துட்டு நோட் பாயிண்டில் மேலேயும் கீழேயும் கீறி விட்டதுலேருந்து இந்த கிளை வந்து உருவாச்சு. அந்த கிளையை தான் நான் லேயரிங் வந்துட்டு பண்ணேன். அதனால் 39 நாளில் வேர்கள் வந்துடுச்சு. இந்த பாட்டில் இந்த பப்பாயா கண்ணை வச்சு நான் இப்போ நட்டுட்ருக்கேன். தேவையான அளவு பாட் மிக்ஸ் கலவையை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா லெவல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றி விட்றேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.